நம்ம சேனல்ல யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இப்ப சமீபமா ஒரு தீர்ப்பு வந்துருந்துச்சு. அது என்னன்னா, அருப்புக்கோட்டையில ஒரு 2018ல நடந்த ஒரு நிகழ்வு அது. ஒரு கல்லூரி மீதான ஒரு புகார். கல்லூரியில வேலை பார்க்குற ஒரு ஆசிரியர் மேல ஒரு புகார் அது. அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. திருமதி நிர்மலா தேவி அவருடைய வழக்கு அது. அதை பத்தி இப்போ ஒரு சமீபமா ஊடகங்கள்ல நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா அது ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா இங்க நம்ம அருப்புக்கோட்டையில நம்ம அருப்புக்கோட்டை அரண்கள் பேஜ் மூலமா தான் அது லீக் ஆகுது. ஆடியோ வந்து லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பெருசாகி ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகி அவங்க அரெஸ்ட்லாம் பண்ணி இப்ப போயிட்டு இருக்கு. அதான் அதை பத்தி நம்ம பேசி அதுல இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம திரு தங்கப்பாண்டியன் அவர்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். வணக்கம். இப்ப இந்த வழக்கோட வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு. 2017 நடந்தது. இப்போ ஒரு 6 வருஷம் ஆச்சு. இது எங்க ஆரம்பிச்சிச்சு இந்த வழக்கு? இந்த பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த கல்லூரியில் நடந்த முதல் குற்றச்சாட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. 2018ல இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனதுனால ஒரு கல்லூரி பேராசிரியை அவங்களுடைய மாணவிகளை தவறான வழிக்கு பயன்படுத்த பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளிப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயத்துல சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தின ஒரு தாக்கத்தின் காரணமா அரசுக்கே ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அவங்க மேல வழக்கு பதிவாச்சு. ஸோ அதன் பின்னாடி அவங்க கைது பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சிபிசிஐடி விசாரணை செய்து அவங்களோட சேர்த்து இன்னும் 2 குற்றவாளிகளை சேர்த்து 3 பேர் மேல வழக்கு. இப்போ 6 ஆண்டுகள். உண்மையிலேயே வழக்குக்கான தாமதம் என்ன அப்படின்னா, இடையில ஒரு 3 ஆண்டுகள் கொரோனா காரணமா வழக்கு நடவடிக்கைகள் வந்து தொய்வா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வழக்கு நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டு கடந்த 29/4/2024 அன்னைக்கு தீர்ப்புல 2 மற்றும் 3வது எதிரிகள் அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகலன்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. 1வது எதிரியாக இருந்த நிர்மலா தேவி மட்டும் அவங்க குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்மானிச்சு அவங்களுக்கு 5 பிரிவுகளின் கீழே அவங்கள குற்றவாளின்னு தீர்மானிச்சு 5 பிரிவுகளுக்கும் தனித்தனியா தண்டனைகள் இருந்தாலும் அதை ஏக காலத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகபட்ச தண்டனையான 10 ஆண்டுகள் அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதுல நீங்க வரலாறுன்னு கேக்குறீங்க. வரலாறுன்னு பார்க்கும்போது 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி அந்த சர்ச்சைக்குள்ளான அந்த ஆடியோ உரையாடல் பேசப்பட்டிருக்கு. அந்த நிர்மலா தேவி அவங்க கூட பேசிய எதிர்முனையில பேசிய அந்த மாணவிகள் ப்ரீ பிளான்டா தான் அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ பிளான்டா ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோவை அவங்க மாணவர்கள் சர்க்கிள்குள்ள அவங்க ஷேர் பண்றாங்க. அது கல்லூரி முழுவதும் அது பரவுது. கல்லூரிக்கும் அப்பாற்பட்டு ஒரு சில நபர்கள் கைக்கும் அது போகுது. அந்த வகையில தான் இத கல்லூரி மாணவர்களே நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. 2018ல பதிவு செய்யப்பட்ட அந்த குரல் பதிவு நம்ம கைக்கு ஒரு 2-3 நாள்லயே வந்துருச்சு. 2-3 நாள்லயே வந்தாலும் நம்ம அதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல இருந்தோம். ஏன்னா நான் அந்த கல்லூரி மாணவர் கிடையாது. எனக்கு அந்த பேராசிரியருடைய குரல் எனக்கு பரிச்சயம் கிடையாது. இப்படி ஒரு ஆடியோ பதிவு இந்த மாணவர்கள் கொடுக்குறாங்க. இதை பேசினது உண்மையில அந்த ஆசிரியை தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கல்லூரியில நம்ம நட்புகள்ல இருந்த ஸ்டாஃப்ஸ் அண்ட் சம் அதர் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட அதை கிளாரிஃபை பண்ணும்போது அவங்க இது உண்மைதான் உண்மை இல்லைன்றதுக்கு அப்பாற்பட்டு அவங்க அதிர்ச்சி அடைந்த முதல் விஷயமே இந்த ஆடியோ உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்க. சார் அது 2வது பட்சம். இந்த ஆடியோல பேசியிருக்கிறது உங்க கல்லூரி ப்ரொஃபஸரா இருந்த நிர்மலா தேவி அவர்களா அப்படின்றது மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது, ஆமா சார் இது அவங்க வாய்ஸ் தான். ஆல்ரெடி இது சம்பந்தமா நிர்வாகத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்க சஸ்பென்ஷன்ல தான் இருக்காங்க. நீங்க எதையும் இதை பத்தி வெளிப்படுத்திட வேண்டாம். தேவைப்பட்டா கல்லூரி நிர்வாகமே புகார் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஸோ வழக்கு பதிவாகக்கூடிய சூழல் கூட இருக்கு. நீங்க இதை பத்தி நீங்க வெளியே பேசுனீங்க அப்படின்னா, அதாவது அரண்கள் நீங்க இதை பத்தி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு இம்பாக்ட் இருக்கும். கல்லூரி பேர் கேட்டுரும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த வகையில தான் மார்ச் மாதமே இந்த விஷயம் நம்ம கைக்கு வந்தாலும் கூட இதை நம்ம கொஞ்சம் புலன் விசாரணைன்ற பேர்ல நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணோம். கடைசியா ஏப்ரல் 13ஆம் தேதி அதை கட்டாயமா அதை வெளியிட வேண்டிய ஒரு சூழல்ல தான் நம்ம ஆடியோவை சோசியல் மீடியாவில் நம்ம வெளிப்படுத்தணும். அதன் பிறகு சமூக வலைதளம் மூலமா அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏப்ரல் 16ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிர்மலா தேவி அதன் பிறகு கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிறகு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படுது. அதன் பிறகு 3 குற்றவாளிகளா வழக்குல சேர்க்கப்பட்டு குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வழக்கு தீர்ப்பு. இப்ப நீங்க சொன்னீங்க அந்த மாணவர்கள் வந்து திட்டமிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி.
அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சு திட்டமிட்டு பண்ணாங்கன்றத ஏதாச்சும் பிகாஸ் அந்த மாணவர்கள் அந்த யார் பதிவு பண்ணாங்களோ அந்த மாணவிகளுடைய நண்பர்கள், அவங்க கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் எங்களை வந்து அதாவது என்னை வந்து சந்திச்சது. ஸோ இப்படி ஒரு விஷயம், இந்த பேராசிரியை தவறான ஒரு பாதைக்கு கட்டாயப்படுத்துறாங்க, வற்புறுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அந்த மாணவிகள் இத எப்படியாவது இதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ப்ரீ பிளான்டோட தான் அந்த ஆசிரியை பேசின அந்த உரையாடலை ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாணவர்கள் சொல்லி அந்த அடிப்படையில் தான் நமக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு அதுல பேசிக்கக்கூடிய அந்த மாணவிகள் கிட்டையும் நம்ம இதை வெரிஃபை பண்ணோம். அதுல 2-3 மாணவிகள் நம்மகிட்ட நேரடியாக வந்து தகவல் சொன்னாங்க. தேவைப்பட்டா இது சம்பந்தமா வழக்குன்னு போனா புகார் கூட நாங்க முன் வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல மாணவிகள் முன் வந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகு மாணவிகளுக்கு கொஞ்சம் நெருக்கடி வந்ததெல்லாம் உண்மைதான். அப்போ ஒரு சில மாணவிகள் பின்வாங்கினதும் உண்மைதான். அதாவது இதனால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது. பிகாஸ் இது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அவங்களுக்கு பதிவு பண்ணும் போது அதை வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு தெரியல. ஆனா இதனுடைய தாக்கம் உண்மையே ஒரு சாமானிய மக்களை பயமுறுத்தும் மக்கள் தான் இருந்துச்சு. கல்லூரிக்கு பெண்கள் வச்சிருக்கிறவங்க வந்து கல்லூரிக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் அனுப்புறாங்க. அப்ப அங்க ஒண்ணு இப்ப நடக்குது அப்படிங்கும்போது அது பெருசா வெடிச்சிருச்சு. கண்டிப்பா அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆடியோ நம்ம கைக்கு வந்தாலும் கூட அவசரப்படல. இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வக்குள்ளால வெளியிடாம அதுல எங்கெல்லாம் மாணவிகளுடைய பெயரை பயன்படுத்தி அந்த ஆசிரியை பேசியிருப்பாரோ அந்த இடங்கள் எல்லாம் மாணவிகளுடைய பெயர் வெளிப்பற்றக்கூடாது, மாணவிகள் அடையாளப்படுத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பீப் சவுண்ட் எல்லாம் போட்டுதான் நம்ம அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணோம். இப்போ உங்க கைக்கு வந்து 3 நாள்ல உங்க கைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க நீங்க. அதுக்கு அதை இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்ற பேர்ல ஒரு மோர் தென் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது அதை வெரிஃபை பண்ணும்போது அந்த ப்ரொஃபசர்ஸ் அவங்க கொஞ்சம் சார் நீங்க எதுவும் வெளியே விட்டுறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால வெயிட் பண்ணோம். அந்த வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அந்த கல்லூரியுடைய நிர்வாகத்துல அப்போதைய நிர்வாகம் பழைய நிர்வாகத்துக்கு இடையில அந்த போட்டி ஒரு நிலவி வந்துச்சு. ஸோ அந்த ஒரு மனப்பான்மையில தான் இந்த ஒரு விஷயமே வெளியே வருது. இவரை சஸ்பெண்ட் பண்ணணும், இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம், இவங்களை தற்காக்கும் விதமாகவும் இன்னொரு டீம் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ இவங்க மேல வழக்கு பதிவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நீங்க முன்னக்கூடி எதுவும் பண்ணீங்கன்னா கல்லூரி பேர் கட்டுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல. அவங்க ப்ரொஃபசர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னீங்க நீங்க? தெரிஞ்சவங்க இல்ல. இது எப்படி போய் சேர்ந்துரும்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி அப்படி எதுவும் பேசினாங்களா? இல்ல அப்படி இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அருப்புக்கோட்டை அரங்குகள் நம்ம என்ன பண்றோம்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? இங்க இந்த சமூகத்துல மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை நம்ம பேசுறோம். அப்படி இருக்கும்போது இங்க அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு எதிரான பிரச்சனை, இது கல்லூரிக்கு எதிரான பிரச்சனை அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எதிரான பிரச்சனை. உதாரணத்துக்கு இந்த கல்லூரியில மாணவிகளுக்கு இப்படி இருக்குன்னு அப்படின்னா அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய எல்லா மாணவிகளுமே வந்து சந்தேகமா பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல நம்ம பாப்பா அந்த காலேஜ்ல படிக்குது அப்படின்னா இந்த பொண்ணு அந்த காலேஜ்ல தான் படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தாக்கம் நாளைக்கு அதனுடைய திருமண வாழ்க்கை வரைக்கும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இன்னொன்னு அந்த டயத்துல என்ன ஆச்சுன்னா அருப்போட்டக்காரங்கனாலே அந்த காலேஜ் அப்படின்னு பேசியே பேசினாங்க. அதனால நீங்க சொன்னது கரெக்ட் தான். அது சோ நம்ம விசாரிச்ச வகையிலேயே நம்மளுடைய நண்பர்களா இருந்த அந்த ப்ரொஃபசர்ஸ் நம்மளை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ஆல்ரெடி கேஸ் கொடுக்குற ப்ராசஸ்ல தான் இருக்கு. அதனால சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நீங்க எதுவும் அவசரப்பட்டு போட்டு கல்லூரி பேரு கெட்ட வேண்டாம், பிள்ளைங்க பேர் எதுவும் கெட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துலதான் அவங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. இல்ல அதான் கேட்க வந்தேன். இப்போ நம்ம யூடியூப்ல இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நக்கீரன் நாளிதழோட ஓனர் அவருடைய தலைமை நிர்வாகி கோபால் சார் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க, அவங்க பேஜ்ல இருந்துச்சு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஆடியோ வந்து எங்க கைக்கு தான் முதல் வந்துச்சு, நாங்க தான் அதை வெளியிட்டோம், அதை வந்து ஃபர்ஸ்ட் வெளியிட்டது நாங்க தான், நம்ம தான். அவங்க நம்மகிட்ட வந்து கொடுக்கும்போதே உங்களால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட வந்து கொடுத்தாங்க, நாங்க தான் அதை வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா நாங்க தான் அதை முதல் வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லி, அதாவது வெளியில வந்தது தெரியும், நம்ம அரங்கல் பேஜ்ல அதை வந்துருந்துச்சு, அவங்க நாளிதழில் ஒரு கட்டுரை வந்துருந்துச்சு. இதுல ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வந்துச்சுலாம் எங்களுக்கு தெரியல, மக்களுக்கா தெரியல. அப்படி இருக்கும்போது இதுல எது உண்மை மக்களுக்கு புரியணும்ல. இப்ப அதுல ஒரு நாளிதழில் ஒரு மேட்ரு வருது, நீங்க ஒரு இது வெரிஃபை பண்ணியிருந்தீங்க, நீங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் போட்டேன்னு சொன்னீங்க. இந்த இடைப்பட்ட கேப்ல என்ன நடந்துச்சு, இதுல எது உண்மை, அவங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டாங்களா நம்ம போட்டோமா?
சார் அதாவது ஆடியோவை முதலாக இப்படி ஒரு ஆடியோ இருக்கு, ஒரு கல்லூரி பேராசிரியர் மாணவிகள்கிட்ட இப்படி ஒரு அப்ரோச்ல பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த உலகுக்கு முதல்ல வெளிக்காட்டுனது நம்ம அரண்கள் மூலமா தான். விச் மீன் நம்ம ரிலீஸ் பண்ண ஆடியோ தான் முதல் முறையா சமூக வலைதளம் மூலமா எல்லாருடைய பார்வைக்கும் போச்சு. ஆனா அதுக்கு முன்பாகவே அந்த ஆடியோ அந்த கல்லூரி மாணவர்கள் சிலர்கிட்ட இருக்கு, அந்த கல்லூரி பேராசிரியர்கள் கிட்ட இருக்கு, அந்த கல்லூரி ஸ்டாஃப்ஸ் கிட்ட இருக்கு, கல்லூரியோட நிர்வாகத்துக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவரோட கைக்கும் போயிருக்கலாம். மற்றபடிக்கு நக்கீரன் கோபால் சார் வந்து அப்பட்டமான பொய் சொல்றாரு, நாடகத்தனமான ஒரு பொய் சொல்றாரு. இந்த விஷயத்த முத உங்களால மட்டும்தான் இதை வெளிக்கொணர முடியும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஒப்படைச்சதாகவும் நீங்க சொல்ற அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அந்த அடிப்படையில் தான் சொல்றேன். ரொம்ப உருக்கமா ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ ரொம்ப உணர்வுபூர்வம் பேசியிருக்காரு. அது அப்பட்டமா நாடகத்தனமான ஒரு வீடியோ. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்த அவர் கட்டுரையா அவருடைய வார இதழ்ல ஒரு செய்தியா வெளியிட்டது உண்மை. செய்தியா வெளியிட்டாலும் அதை வெளியிட்ட விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வெளியிட்ட விதம் ஒரு நியாயமான ஒரு ஊடக தர்மத்தோட அந்த செய்தி அவர் வெளிப்படுத்தல. நீங்க அந்த கட்டுரையை நான் உங்களுக்கு தரேன், என்கிட்ட இருக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம். நம்ம ஊரோட பேர் வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்காது அந்த கட்டுரையில. நம்மளுடைய மாவட்டத்தின் பெயர் வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்காது, கல்லூரியின் பெயர் வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்காது. இது எல்லாமே அவர் ஏதோ ஒரு வித எதிர்பார்ப்போட அந்த கட்டுரையை வெளியிட்டு இருக்காருன்னு கூட பாக்குற மக்களுக்கு சந்தேகமே வரும். அப்படியான ஒரு சூழல்ல தான் அந்த கட்டுரை வெளியாச்சு. ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம், இந்த ஆடியோனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி நாங்க வெரிஃபை பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டாவது ப்ரொபோசர்ஸ் தரப்புல நம்மளுக்கு சொன்ன தகவல் ஆல்ரெடி வந்துட்டு கேஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார், நீங்க எதுவும் ஆல்ரெடி அவசரப்பட்டு எதுவும் போட்டு காலேஜ் பேரை கெட்ட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல வேற வழி இல்லாம ஏப்ரல் 13ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு ஆடியோ நம்ம ரிலீஸ் பண்ணோம்னு சொன்னேன் இல்லையா. அந்த வேறு வழி இல்லாம அப்படின்றதுக்கான காரணமே அதே, அதாவது அந்த காலேஜ்ல இருந்து நம்மளுக்கு தகவல் கொடுத்த நம்மளுடைய நண்பர்கள் டே பை டே நம்மளுக்கு அப்டேட் பண்ணும்போது இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு என்ன போயிட்டு இருக்குன்னு அப்டேட் பண்ணும்போது ஒரு கட்டத்துல சொன்ன தகவல், சார் ஊடகத்துல இருந்து, அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் விச் மீன் மீடியால இருந்து சில பேர் இந்த ஆடியோவை கையில வச்சுக்கிட்டு கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆடியோ நாங்க வெளிப்படுத்தாம இருக்கணும்னா எங்களுக்கு பணமா இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசிட்டு இருக்கிறதா தகவல் வந்தது. சோ அந்த சமயத்துல ஆல்ரெடி ஒரு கல்லூரி நிர்வாகம் இக்கட்டான சூழல் இருக்கு. இந்த சூழலை பயன்படுத்தி சம்பாதிக்க பாக்குறாங்களே சில ஊடகங்கள் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துலதான் இதை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எந்த வகையிலும் வாய்ப்பு கொடுக்க கூடாது, இந்த விஷயத்த நம்ம வெளிப்படுத்தணும், ஊர் உலகம் அறியணும் அப்படின்ற ஒரு நேரத்துலாம் ஆடியோ நம்ம ரிலீஸ் பண்ணோம். இதுல இன்னொரு கேள்வியும் வருது. அதாவது நீங்க சொன்னீங்க அவங்க இதை வச்சுட்டு அவங்க சம்பாதிக்க பாக்குறாங்க அப்படின்னு. இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா, இதுல உங்களை சம்பாதிக்க விடலைங்கிற ஒரு கோவத்துல நீங்க வெளியிட்டீங்களா, இல்ல சமூகத்தின் மேல அக்கறைன்ற பேர்ல வெளியிட்டீங்களா, எதுக்காக? சார் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் இருந்த ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ் கிடையாது. ஆல்ரெடி காலேஜ் பசங்க கிட்ட இருக்கு, காலேஜோட ஸ்டாஃப், காலேஜோட நிர்வாகத்தில் இருக்கிற நபர்கள், ப்ரொஃபசர்ஸ், இதுக்கு அப்பாற்பட்டு இந்த கல்லூரிக்கு தொடர்பு இல்லாம என்ன மாதிரியான நபர்கள் இப்படி வெளிப்படையா இப்படி வெளியேறி போன அந்த மாதிரியான விஷயங்கள்ல சோ மெனி மெம்பர்ஸ் கையில இந்த ஆடியோ இருக்கு. இருந்தாலும் மாணவர்களோ ப்ரொஃபசர்ஸோ இதை யாருமே வெளிப்படுத்தல. ஏதோ ஒரு வகையில அது எப்படி நக்கீரன் கைக்கு போச்சுன்ற தகவல் எனக்கு தெரியும். அவர் அந்த வீடியோல ஒரு கதை சொல்லியிருப்பாரு, அப்படி போக கிடையாது. அவர் கைக்கு போன அந்த ஒரு ஆடியோவை எனக்கு வந்து தகவலின் அடிப்படையில அவங்க மிஸ்யூஸ் பண்ண பார்த்திருக்காங்க அப்படின்றதுதான் யதார்த்தம். சோ இதுல நீங்க கேட்டீங்க, நீங்க உங்களை சம்பாதிக்க விடலையா அப்படின்னு. எனக்கு அதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஆடியோவை கையில வச்சுக்கிட்டு எந்த ஒரு சூழலையும் நான் நிர்வாகத்துக்கிட்ட பேச கிடையாது. என்கிட்ட இப்படி ஒரு ஆடியோ இருக்கு அப்படின்னு நான் அவங்களோட டைரக்டா இது பண்ணிக்கவே கிடையாது. இந்த ஆடியோனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதுல யாரெல்லாம் பின்புலத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம். இன்ஃபேக்ட் நான் டைம் எடுத்ததுக்கான அந்த காரணம் பாத்தீங்கன்னா, நிர்மலா தேவி அப்படின்ற அந்த ஒரு பேராசிரியை அப்போ அந்த சமயத்துல ஒர்க்ல இருந்திருந்தாங்கன்னா நாங்க அவங்க நேராவே பார்த்துக்கிறோம். மேடம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு, இதோட உண்மைத்தன்மை என்ன, நீங்க என்ன சொல்றீங்க இது சம்பந்தமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கணும்னு கூட நினைச்சோம். அவங்க மீட் பண்ண முயற்சி பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி இந்த பிரச்சனை சமயமா அப்ப அவங்க ஆல்ரெடி சஸ்பென்ஷன்ல இருந்தனால அவங்களை நம்ம நேரடியா மீட் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனா இத புலன் விசாரணை அதிகாரிகள் அவங்களுடைய மொபைலை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அவங்க மொபைல்ல இந்த கான்டாக்ட்ஸ், அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஹிஸ்டரி இதெல்லாம் எடுத்து பார்த்தா யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் டீடைல் எடுத்திருக்க முடியும்.
நம்ம நம்ம வந்துட்டு காமன் மேன், நம்ம ஆமா எடுக்க ஆமா முடியாது. எடுக்க முடியாது. ஆனா ஒரு காவல்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அவங்க எடுத்திருக்கலாம், எடுக்கல அப்படின்றது ஒரு வழக்கறிஞரா என்னுடைய ஆதங்கம். இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க மீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க. இப்பதான் போன் ஆயிடுச்சு, நீங்க போன் போட்டு கேட்டுக்கலாமே, அவங்க மாணவர்கள்ட்ட நம்பர் இருந்திருக்குமே. மாணவரோட நம்பர் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருந்தாலும் அவங்க நம்பர் அப்ப யூஸ்ல இல்ல. ஓ, இந்த பிரச்சனை வந்த சமயத்துல பேராசிரியர் நிர்மலா தேவியுடைய நம்பர் வந்துட்டு யூஸ்ல இல்ல, அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் லாங் டைமா இருந்துச்சு. ஓ சரி சரி. அவங்க எந்த ஊர்? நம்ம அருப்புக்கோட்டை தான், ஆத்திப்பட்டி. அவங்க வீடு தெரிஞ்சிருக்குமே இல்லையா? அவங்க வீடு தெரியும். அப்படிலாம் ட்ரை பண்ணல நீங்க நேர்ல போய்? அப்படி ட்ரை பண்ணா அது ஏதாவது ஒரு தவறான ஒரு செய்தியா கூட பரப்பப்படலாம். நம்ம அவங்கள திட்டம் பண்றோன்ற மாதிரியோ, இல்ல நம்ம அவங்ககிட்ட ஏதாவது தவறா நடக்க முயற்சி பண்றோன்ற மாதிரியோ கூட ஒரு செய்தி திரிக்கப்படுற வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள வீட்டுல போய் சந்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணல. நீங்க நான் நிர்வாகத்துக்கிட்டையும் பேசல அப்படின்றீங்க. நிர்வாகத்துக்கிட்டே பேசலாம், அதான முறையா இருக்கும். நிர்வாகத்தை கேட்டிருக்கணும்ல இல்லையா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஆடியோடைய உண்மைத்தன்மைன்னு நம்ம விசாரிக்கும் போது இந்த ஆடியோ உண்மைதான், இதுல பேசியிருக்கிறது எங்க கல்லூரி பேராசிரியர் தான் அப்படின்ற தகவலை உறுதிப்படுத்தின பிறகு நிர்வாகத்திட்ட நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிர்வாகத்திட்ட நம்ம பேசினாதான் நீங்க சொன்ன மாதிரி எங்களை சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க. எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, எந்த ஒரு வகையிலும் கன்வின்ஸ்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க நிர்வாகத்திட்ட பேசுறத நாங்க தவிர்த்துக்கிட்டோம். நிர்வாகத்திட்ட பேசினா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கும் பேரம் பேசியிருப்பாங்க. அப்ப ஆடியோ உங்க கைக்கு வந்துருச்சுங்கிறது தெரியாதா? நிர்வாகத்துக்கு தெரியாது. நிர்வாகத்துக்கு தெரியாது. மேபி தெரிஞ்சிருந்தா மேபி பேசிப்பாங்களா நம்ம உங்கள்கிட்ட? அதை பத்தி நான் சொல்ல முடியாது. நிர்வாகம் தான் சொல்லணும். இப்ப இந்த ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தீர்ப்பு வந்துருச்சு. ஒரு வழக்கறிஞரா நீங்க இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு ஒரு ஏமாற்றமான ஒரு தீர்ப்பு தான். எப்படின்னா, இதுல நம்ம இந்த ஆடியோ வெளியிடும் போது நிர்மலா தேவி அப்படின்ற ஒரு பேராசிரியை மாணவிகளுக்கு இப்படி ஒரு அப்ரோச் பண்ணிருக்காங்கன்ற கோணத்துலதான் நம்ம வெளியிட்டோம். அதன் பிறகு இதனுடைய தொடர்ச்சியா காவல்துறை தான் புலன் விசாரணை செய்யும் போது இவங்கெல்லாம் உடன் குற்றவாளிகள்னு சொல்லி A2 இன்னொரு பல்கலைக்கழகத்துடைய இன்னொரு உதவி பேராசிரியர் முருகன் அப்படின்றவரையும், அதே பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி மாணவரா இருந்த ஒரு கருப்பசாமி அப்படின்றவரையும் இந்த வழக்குல உடன் குற்றவாளிகளா சேர்த்து 3 பேரையும் குற்றவாளிகளா குற்றவாளிக்கு தாக்கல் பண்றாங்க. வழக்கு நடக்குது. இப்போ A2 மற்றும் A3க்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபணம் செய்யப்படலன்னு சொல்லி அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க. ஆனா பேராசிரியர் நிர்மலா தேவி மட்டும் குற்றவாளின்னு நீதிமன்றம் தீர்மானிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க 5 பிரிவுகளின் கீழாக. இப்போ நிர்மலா தேவி ஒரு ஆணாக இருந்திருக்கும் பட்சத்துல, நீங்களும் நானும் நிர்மலா தேவி அவங்களுடைய இடத்துல இருந்திருந்தா மாணவிகளுக்கு இந்த குற்றத்தை நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைக்காக, அதாவது ஒரு ஆண் அவருடைய தேவைக்காக அவருடைய பாலியல் இச்சைக்காக அந்த மாணவிகளை தவறா பயன்படுத்த பார்த்திருக்காரு, மிஸ்யூஸ் பண்ண பார்த்திருக்காருன்னு அவரை மட்டும் குற்றவாளியாக்கி தண்டிச்சிருக்க முடியும். ஆனா யதார்த்தம் நிர்மலா தேவி அவங்க ஒரு பெண்மணி. அவங்க ஒரு பெண்மணியாக இருந்து ஒரு பெண் பிள்ளைகளை பாலியல் ரீதியாக அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா, அப்போ she is working for someone else ன்னு தான் அர்த்தம். ஆமா, அந்த ஆடியோலயே அப்படிதான் இருக்கும். ஆமா, அப்ப இவங்க குற்றவாளி இல்லைன்னா அப்ப வேற யாருக்காக அவங்க ஒர்க் பண்ணாங்கன்றத புலன் விசாரணை அதிகாரிகள் சரிவர புலன் விசாரணை செய்யல அப்படின்றது ஒரு வழக்கறிஞர் என்னுடைய ஆதங்கம். நீதிமன்றமும் அந்த ஒரு விஷயத்துல புலன் விசாரணை அதிகாரிகளை கண்டிக்கல அப்படின்றது ஒரு வழக்கறிஞரா என்னுடைய ஆதங்கம். அந்த தீர்ப்பு ஆன்லைன்ல வந்துருச்சா? அது படிச்சு பாத்தீங்களா நீங்க? அந்த நான் ஆக்சுவலி நீங்க இது சம்பந்தமா பேட்டி கொடுக்கும் போது இப்ப நான் 2-3 டேஸா டிலே பண்ண ரீசனே இதுதான். அந்த தீர்ப்பு பார்த்தாச்சுன்னா ஒரு கிளியரான ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கலாம். பட் இப்போ வரைக்கும் அந்த தீர்ப்பு இன்னும் ஆன்லைன்ல ஏறல. சோ அதனாலதான் அந்த தீர்ப்பு பார்க்க முடியல. தீர்ப்பு பாக்குறதுக்கு முன்னாடியே ஆனா எல்லாருமே ஊடகத்துல பேச ஆரம்பிச்சாங்க இதை பத்தி. கண்டிப்பா இது ஒரு பொதுமக்களுடைய பார்வை தான். இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்றது வேற, ஒரு வழக்கறிஞரா நம்ம ஊர் மக்கள் ஒருத்தன் அப்படின்ற முறையில நம்மளுடைய கருத்தை வெளிப்படுத்துறது அப்படின்ற. இப்ப நான் சொன்ன விஷயம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடிக்கு நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்றது அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பிகாஸ் வழக்கு 6 வருஷம் விசாரிக்கப்பட்டிருக்கு, அரசு தரப்புல சோமனிஸ் விட்னஸ் வந்துட்டு விசாரிக்கப்பட்டிருக்காங்க, ஆவணங்கள் வந்துட்டு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கண்ணு முன்னாடி என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன சாட்சியம் அளிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்துதான் நீதிமன்றம் ஒருத்தர் குற்றவாளியா அல்லது அவர் குற்றமற்றவரான்னு சொல்லிட்டு முடிவுக்கு வரும். அந்த வகையில புலன் விசாரணை, அதாவது அரசு தரப்புல நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில நீதிமன்றம் இந்த தீர்ப்புக்கு வந்துட்டாங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் வந்து அந்த நக்கீரன் கோபால் அவங்க சாரை போட்ட அந்த பேஜ்லயே இருக்கும். அதாவது நக்கீரன் நாளிதழோட இதைத்தான் நாங்க வந்து சாட்சியமாவே எடுத்துக்கிட்டோம் அரசு தரப்புல அப்படின்னு. அது எப்படி, அது அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும்
ஒரு நாளிதழ் செய்திய ஒரு நம்ப தகுந்த ஒரு சாலிட் எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க. அவர் நக்கீரன் கோபால் சார் வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவர் அப்பட்டமா கதை சொல்றாரு. இல்ல அந்த அட்வொகேட்டே சொல்லியிருந்தாரு, அட்வொகேட் சொல்றாரு அப்படின்னா அத நீதிமன்றம் வந்து அதை ஏத்துக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்ப எதிரி தரப்புல அதை ஆட்சேபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க அந்த ஆவணம் குறியீடே செய்யப்பட்டிருக்க முடியாது. ஒரு 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 மீடியால என்ன வேணாலும் எழுத முடியும், அந்த ரிப்போர்ட் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் ஏற்படுத்த முடியும். இல்ல பிரதர், ரிப்போர்ட் சொல்லல, அவரே அந்த வீடியோல சொல்லியிருக்காருன்றேன். அதான் பேட்டி கொடுத்துட்டாரு ஒரு அட்வொகேட் சொல்றாரு இல்லையா. ஒரு ரிப்போர்ட்ட நினைச்சாருன்னா ஒரு ஒரு செய்தியை எப்படி வேணாலும் வெளியிட முடியும் இல்லையா. சோ நீதிமன்றம் ஒரு செய்தித்தாள் செய்தியையோ அல்லது ஒரு வார இதழ் செய்தியையோ எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு சாலிட் எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸா ப்ராசிக்யூஷன் சைட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. எதிரிகள் தரப்புல கண்டிப்பா அதை ஆட்சேபனை பண்ணிருப்பாங்க. அதுதான் சொல்றேன். இப்ப அந்த தீர்ப்பு நம்ம பாத்துறோம் அப்படின்னா கரெக்டா பேசி நம்ம உங்களுக்கு கிளியரான ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியும். இப்போ நிர்மலா தேவிக்கு அந்த தீர்ப்பு நகல் ஒரு காப்பி கொடுக்கப்பட்டிருக்கும், தீர்ப்பனைக்கு கொடுக்கப்படும். ஒரு வழக்கு தண்டனைனா தண்டனை வழங்கும் போதே தீர்ப்போட காப்பியும் கொடுக்கணும் அப்படின்றது சட்டம் நடைமுறை. விடுதலை செய்யப்பட்டவங்களுக்கு காப்பி கொடுக்க மாட்டாங்க. தேவைன்னா அவங்க தனியா நகல் போட்டுதான் வாங்கிக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த நாளிதழ்ல வந்து மறைமுகமா தான் அந்த செய்தி வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அந்த ஆடியோவை. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து உங்களோட கால் எதுவும் வந்துச்சா, இல்ல அவங்க வந்து பேசினாங்க அவங்ககிட்ட? அவங்கன்னா நம்ம நாளிதழ் நம்ம நக்கீரன் நாளிதழ்ல வந்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க நான் தான் இதை முதல்ல வெளியிட்டேன்னு அவர் சொல்றதான் நான் வந்து ஆட்சேபிக்கிறேன் ஒழிய, நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ண பிறகு இந்த விஷயம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நிர்மலா தேவி மேல வழக்கு பதிவாக்கி நிர்மலா தேவி கைது செய்யப்பட்ட பிறகு மீண்டும் நக்கீரன்ல இது சம்பந்தமா ஆர்டிகல் வந்துச்சு. அப்போ ஃபுல் டீட்டெயிலா விருதுநகர் மாவட்டத்துல அருப்புக்கோட்டையில இப்படி ஒரு கல்லூரியில இப்படி ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லி முழு விவரமும் அப்பட்டமா வெளிப்படையா செய்தி வந்துச்சுல. இதே செய்திய அவர் ஏன் ஏப்ரல் 8, 2018 வெளிவந்த அந்த செய்தியில வெளிப்படையா வெளியிடாம புதிர் போடும் வகையில அருமையான கல்வி கோட்டையாக இருக்கக்கூடிய மாவட்டத்துல ஒரு சமுதாய பின்புலத்துல இயங்கக்கூடிய ஒரு கல்லூரியில அப்படின்னு எதுக்கு புதிர்? இதைத்தான் நான் வந்துட்டு ஒரு ஊடக தர்மம் இல்லாத ஒரு செயல் அப்படின்ற நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். அதற்கு பிறகு இது வழக்கு பதிவானதுக்கு பிறகு மீண்டும் அப்டேட் வரும்போது நக்கீரன் தரப்புல இருந்து நம்மள பேட்டி கேட்டு வந்தாங்க. அப்போ ஏற்கனவே ஊடகங்கள் நேர்மையான முறையில செயல்படல என்ற எண்ணத்துல இது சம்பந்தமா நம்ம வந்துட்டு யாருக்கும் பேட்டி கொடுக்க வேண்டாம் எண்ணத்துல இருந்தோம். ஏன்னா நிர்மலா தேவி கைது செய்யப்பட்ட அன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து செய்திகள்லயும் நம்ம வந்துட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. செய்திகள்ல நம்மள நேரடியா வந்துட்டு லைவாவே பேட்டி எடுத்தாங்க. அப்போவே புரிஞ்சுது ஊடகங்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமே ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம்ன்ற முடிவில் இருக்கும்போது இவங்க பேட்டி எடுக்க வந்தாங்க. ஈவன் நம்ம ஆபீஸ்க்கு தான் வந்தாங்க. அப்போ நம்ம ஆபீஸ்ல நான் பேட்டி கொடுக்க தயார் இல்லைன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அப்போ நிருபரா வந்தவரு அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணன் தான். அவர் நம்ம கிட்ட நட்பு ரீதியா பேசிட்டு போனார். ஆனா அவங்களுடைய அப்டேட்டடா வந்த அந்த ஆர்டிக்கல்ல வழக்கறிஞர் தங்கப்பாண்டியன் இது சம்பந்தமா சமூக வலைதளங்கள்ல இந்த ஆடியோ வந்து வெளியாச்சு. அது இது சம்பந்தமா வழக்கறிஞர் தங்கப்பாண்டியனை சந்திக்கும் போது அவர் நமக்காக பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லி அவங்களுடைய கட்டுரையில ஒரு தவறான செய்தியை பிரசுரம் பண்றாங்க. ரெண்டாவது நம்ம கிட்ட பேசிட்டு போன விஷயங்களை அவங்களுடைய பென் கேமரால நம்மளுடைய அனுமதி இல்லாம டேப் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியாதப்பா? எனக்கு தெரியாது. டேப் பண்ணிட்டு போனாங்க. சோ கட்டுரை செய்தி வெளியானதுக்கு பிறகு நீங்க என்னுடைய அனுமதி இல்லாம என் கூட பேசின விஷயத்த நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கீங்க, நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்க மறுத்துட்டேன், இருந்தும் நான் பேட்டி கொடுத்ததா நீங்க தவறான செய்தி வெளியிட்டு சொல்லி நக்கீரனுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். நம்ம ஆபீஸ்ல இருந்து. அவருக்கு அடுத்த இதழ்ல அவங்க முந்தைய இதழ்ல தங்கப்பாண்டியன் வழக்கறிஞர் எனக்கு பேட்டி கொடுத்தாருன்னு சொன்ன அந்த செய்தியை மறுத்து நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்பின விஷயத்துக்காக லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லாம அந்த முதல்ல வெளியிட்ட பேட்டி எடுத்தோம் அப்படின்ற விஷயத்த மறுத்து அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கும் விதமா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ல ஒரு செய்தி போட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனை அப்பயே நீங்க சொன்னீங்க இந்த பாக்ஸ்ல பேட்டி போட்டா, அதாவது இதை நக்கீரன் தான் முதல் முறையா வெளியிட்டாரு அப்படின்னா நம்மள பேட்டி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா அவருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது அருப்புக்கோட்டையில இருக்க மக்களுக்கு இந்த விஷயத்த முதல்ல வெளிப்படுத்தினது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப நக்கீரன் நம்ம தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊடகம், ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு வார இதழ், வாரம் இருமுறை வெளியாகக்கூடிய ஒரு வார இதழ். சோ சத்தமா இருக்கிறவங்க சொல்றதுதான் இங்க எடுபடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சென்றடையும். ஆனா உள்ளூருக்குள்ள வந்து சொல்லுங்க பாப்போம். அருப்புக்கோட்டை மக்கள் கிட்ட இந்த விஷயத்த நக்கீரன் தான் முதல்ல பேசுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
இப்ப அதனாலதான் அந்த கேள்வியே வந்துச்சு, யாரு முதல் வெளியிட்டாங்கன்னு தெரியல, மக்கள் தெரியல. இப்பவும் இதை நாங்க தான் வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லி இதுல கிரெடிட் எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயமா? ஆமா, அப்படி ஒண்ணும் நடக்கல. சரியா? சோ இங்க நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு ஒரு பாலியல் வன்முறை, நம்ம பிள்ளைங்களை நம்ம கல்லூரிக்கு அனுப்புறோம் அப்படின்னா நம்ம கல்லூரி ஆசிரியர்களை நம்பிதான் அனுப்புறோம், கூட படிக்கிற மாணவர்களை நம்பிதான் அனுப்புறோம். சோ அந்த மாணவர்களாலேயோ கல்லூரி நிர்வாகத்தாலேயோ பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதை கேள்வி கேட்கணும்ல. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் அதை நம்ம கடந்து போறோம்னா நமக்கு எதுக்கு வம்புன்னு போற அந்த ஒரு கேட்டகரி பீப்புள் நாங்க கிடையாது. சோ அதனால நம்ம கவனத்துக்கு வந்துருச்சு, இதை வெளிப்படுத்தணும். நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் இனிமே யாருக்கும் நடக்கக்கூடாது. இதுல நிர்மலா தேவிக்கு கிடைக்கிற இந்த தண்டனை நிர்மலா தேவியும் கிடையாது, இதுல குற்றவாளிகளா இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை இனி எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலையும் பொம்பளை பிள்ளைங்களை யாரோ ஒரு தவறான குணத்துல பாக்குறதுக்கோ அப்ரோச் பண்றதுக்கோ பயம் வரணும். அப்படி ஒரு விஷயமா இந்த விஷயத்த நம்ம வந்துட்டு தண்டனை கொள்ளாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில பண்ணோம். மற்றபடிக்கு நிர்மலா தேவி மேல நம்ம தனிப்பட்ட முறையோ நிர்மலா தேவி மேல எந்த ஒரு வஞ்சமும் நமக்கு கிடையவே கிடையாது. இப்ப அந்த வழக்குல 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அவங்க வந்து விடுதலை பண்ணிட்டாங்களா? அவங்க இந்த வழக்குல இருந்து விடுதலை இருந்தாலும் அரசு தரப்புல அவங்களுக்கு எதிராக மேல்முறையீடு போறதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? தண்டிக்கப்பட்ட நிர்மலா தேவி தரப்புலையும் கண்டிப்பா மேல்முறையீடு போவாங்க. இப்ப அவங்க 2 பேரை விடுதலை பண்ணதுக்கான காரணம் அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு அரசு தரப்புல சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபணம் செய்யப்படலன்ற ஒரு எண்ணத்துல அந்த அடிப்படையில விடுதலை பண்ணப்பட்டிருக்கு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நீதிமன்றம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஜட்ஜ், அவங்க ஒரு நடுநிலையா தான் இருப்பாங்க. வாதம் என்ன பிரதிவாதம் என்ன அப்படின்றத பார்த்து இவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இவங்க தரப்புல சாட்சி என்ன இருக்கு, ஆவணங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. இதை மறுத்து இவங்க சொல்லக்கூடிய அந்த எதிர்வாதத்துக்கு என்ன சாட்சியம் இருக்கு, என்ன ஆவணம் இருக்குன்றத பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு 2 தரப்பு ஆவணங்கள் சாட்சியங்களை பரிசீலனை பண்ணி அதன் முடிவுலதான் தீர்ப்பு போடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் தானா ஒரு விஷயத்தை அனுமானிச்சு தண்டனை கொடுக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அவங்க ஒரு பேராசிரியர் அந்த டயத்துல வந்து அவங்க ஒரு ஆணா இருந்திருந்தா அவங்களுக்கு பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு. இப்ப அந்த சாட்சியை எக்ஸ்ட்ரா சேர்த்து இருந்தாங்களா 2 பேரும், அந்த வழக்குல சேர்த்த 2 பேருமே ஆண் தான். அவங்க 2 பேருமே விடுதலை ஆயிட்டாங்க. இப்ப இவங்களை மட்டும் தண்டிக்கிறதுக்கான காரணம் அதுதான் சொல்றேன் இல்லையா. அப்போ நிர்மலா தேவி இவங்களுக்காக இந்த குற்றச்செயலை செஞ்சிருக்கலாம்னு ஒரு தோற்றம் கூட வந்திருக்கலாம். ஆனா இங்கதான் வந்துட்டு யதார்த்தத்தை பார்க்கணும். இப்போ ஒரு நபர் யாரோ ஒருத்தருக்கு ஒரு தவறு குற்றத்தை செய்யறாரு அப்படின்னா அதற்கு பிரதிபலனா ஒரு விஷயம் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா தன்னை விட உயர்ந்த இடத்துல இருக்கிற நபர்களுக்கு தான் இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்களை செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கணும், இல்ல பிரதிபலனா ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைப்பாங்க. இங்க உடன் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட அந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் ஏட்டு முருகன் அப்படின்றவரு இவங்க நிலையில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல பணிபுரியக்கூடிய ஒரு துணை பேராசிரியர். அதே மாதிரி ஏ3 இருக்கக்கூடிய கருப்பசாமி அவரை பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் பல்கலைக்கழகத்துல ஒரு ஆராய்ச்சி மாணவர் அவர் அதாவது ஆராய்ச்சி மாணவர். சரி பிஹெச்டி பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி மாணவர். சோ அவங்களுக்காக தான் இவங்க இந்த செயலை செய்ய வந்திருக்காங்கன்ற மாதிரி புலன் விசாரணை முடிச்சுக்கிட்டாங்க. அரசு தரப்புல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா இது ஒரு வழக்கு பதிவு பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி. இந்த வழக்கு எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேரளவுல இந்த வழக்குல சம்பந்தப்பட்டாங்களா படலையான்றது தெரியல, பேரளவுல 2 குற்றவாளிகளை சேர்த்து மொத்தம் 3 குற்றவாளிகளா வழக்குன்னு போயிட்டாங்க. உண்மையான குற்றவாளிகள் இதுல தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றதுதான் பொதுமக்களுடைய கருத்து. அப்ப உண்மையான குற்றவாளி உங்க கிடையாது, நிர்மலா தேவி கிடையாது, உங்களுக்கு மேல இருந்தவங்க யாரோ. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நிர்மலா தேவி குற்றவாளி அப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்து பெண் பிள்ளைகளை பாலியல் ரீதியாக அவங்க ஒரு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா இவன் A2 A3 2 பேரும் ரிலீஸ். அப்ப இவங்க யாருக்காக இந்த குற்ற செயலை செஞ்சாங்க அப்படின்றத புலன் விசாரணை சரிவர செய்யப்படல. நீதிமன்றமும் அது குறித்து எந்த ஒரு டைரக்ஷனும் பண்ணல அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்ப இது எப்படி எதை வச்சு இந்த ரிசல்ட் இந்த தீர்ப்பு வந்துச்சு? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எதை வச்சுன்னா அதுதான் சொல்றேன் இல்லையா, நீதிமன்றம் சார்ஜ்ல என்ன இருக்கு, வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் அப்படின்றத பொறுத்துதான் இந்த சாட்சி மூலமா இந்த ஆவணங்கள் மூலமா இவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகுதா ஆகலையான்னு சொல்லி பார்ப்போம். அந்த வகையில காமராஜர் யூனிவர்சிட்டியில இருந்து வந்து சாட்சியம் அளித்த நபர்கள் A2 மற்றும் A3க்கு எதிராக சாட்சியம் அளிக்கல. ஆனா இவங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிச்சிருக்கதா தான் இப்ப நம்மளால உணர முடியும். அந்த வகையில தான் A2 மற்றும் A3 ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. A1 நிர்மலா தேவி மட்டும் இந்த ஆடியோ உட்பட, இந்த ஆடியோ தான் மிகப்பெரிய எவிடன்ஸ். சோ நிர்மலா தேவிக்கு எதிராக இருந்த மிகப்பெரிய ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்னா இந்த ஆடியோ. இந்த ஆடியோ வெளியிட்டது நீங்க தான் சொன்னீங்கல்ல?
ஆனா உங்ககிட்ட எதுவும் அந்த மாதிரி விசாரணை வந்துச்சா? இல்ல எதுக்கு நம்மள விசாரணைக்கு உள்ளாக்கல. உள்ளாக்கல? ஏன்னா நிர்மலா தேவி அவங்களுடைய கைது சமயத்திலேயே அந்த ஆடியோ நான் தான் பேசினேன், ஆனா நான் தவறான எண்ணத்துல பேசல, நான் பேசின விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு மிஸ்லீட் பண்ணப்படுது அப்படின்ற அர்த்தத்துல ஒப்புக்கொண்டாங்க. சோ இட்ஸ் அட்மிட்டட் ஃபேக்ட். அதனால நம்ம சைடு ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயத்த நிரூபணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால அதோட முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம அந்த வழக்கை பத்தி நிறைய பேசிட்டோம். இதுல எது உண்மைங்கிறது தெரியல. நீங்க சொன்னது உண்மையா? இல்ல எது உண்மைன்னா இப்போ ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். நீங்க இன்னும் கேளுங்க, என்ன சொல்றேன். இப்போ நான் சொல்றது இப்படி இந்த தகவல் பொய்யான தகவல் தான் நக்கீரன் கோபால் சார் வந்துட்டு நேரடியா தொடர்பு கூட கொள்ளட்டும். இல்லையா நீங்களே பெட்டிடுங்க, நக்கீரன் சார் அந்த பக்கம் உட்கார வைங்க, நான் இங்க உட்கார்றேன், நேராவே பேசலாம். ஐம் ரெடி. கிட்ட வந்துட்டு நான் பொய் சொல்லல. நக்கீரன் கோபால் சார் அவருடைய நக்கீரன் வார இதழ்ல நம்ம அருப்புக்கோட்டையில நடந்த இந்த விஷயத்த செய்தியா பிரசுரம் பண்ணது உண்மை. 13/4/2018 ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். 8/4/2018 வார இதழ்ல இந்த செய்தி வெளியே வந்துச்சு. ஆனா வெளிவந்த விதம் தான் ஊடக தர்மம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லி நான் சொல்றேன். அவர் வெளிப்படையா சொல்லிக்கல. ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் ஒரு தண்டனை ஆனதுக்கு அப்புறம் இதோட கிரெடிட்ட அவர் எடுக்க பாக்குறாரு. இது அவருடைய வியாபார உத்தியா கூட இருக்கலாம். அவருடைய ரேட்டிங்காக, அவருடைய வார இதழ் விற்பனைக்காக அவர் சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அத கண்டிப்பாக இன்னும் சொல்ல போனா நான் ஏற்கனவே சொல்றேன், நக்கீரன் வார இதழ் தமிழ்நாட்டுல ஒரு பிரபலமான ஒரு வார இதழ். நம்ம ஊர்ல இருந்து ஊடகத்துறையில இப்படி ஒருத்தர் சாதிச்சிருக்காரு அப்படின்றது சந்தோஷமான விஷயம் தான். அந்த ஊடக தர்மமா இருக்கணும். நக்கீரன் கோபால் சார் அருப்புக்கோட்டை விஷயத்த இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காரு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பொள்ளாச்சியில ஒரு தங்கை ஒருத்தருக்கு நிகழ்ந்த ஒரு பாலியல் வன்முறைய ரொம்ப அப்பட்டமா தோல் உடிச்சு காட்டினாரு. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்போ இருந்த அரசு, நம்மளுடைய ஆளும் கட்சி அப்படின்றது எந்த கட்சின்னு பாருங்க, அப்போ இருந்த எதிர்கட்சி எந்த கட்சின்னு சொல்லி பாருங்க. இப்போ இருக்கக்கூடிய அப்போ எதிர்கட்சியா இருந்த அரசு இப்ப ஆளும் கட்சியா இருக்கு. நல்லா மேட்ச் பண்ணி பாருங்க. கள்ளக்குறிச்சியில தங்க ஸ்ரீமதி அப்படின்னு ஒரு மாணவி பள்ளி வளாகத்துல இறந்தாங்க. அது சம்பந்தமா நக்கீரன் சார் ஏதாவது பேசியிருக்காரா? வரல, இப்போ வீடியோ வரல, தேடி பாருங்க. ஏன் இந்த தற்போதைய ஆளும் கட்சி இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுல எதுவுமே சட்டம் ஒழுங்கு மீறப்படவே இல்லையா? மாணவிகளுக்கோ பெண்களுக்கோ பாலியல் ரீதியா வன்முறை எதுவும் நிகழவே இல்லையா? கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி மற்றும் பொள்ளாச்சி வழக்குல ஆதங்கப்பட்ட நம்ம ஊர் கோபால் சார் இந்த கடந்த சில ஆண்டுகள்ல இந்த ஆளுங்கட்சியோட அரசுல ஏதாவது பேசியிருக்காரு? பேசியிருக்காராங்கிறது ஏன் பேசலைங்கிறதுதான் கேள்வியா? பேசலைன்றதுதான் யதார்த்தம், பேச மாட்டாருன்றதுதான் உண்மை. இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறீங்க சார். நான் குற்றச்சாட்டு சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன். வேணா இப்பவும் சொல்றேன், நேருக்கு நேராக நக்கீரன் கோபால் சார் கிட்ட நான் விவாதம் பண்ண ரெடி. அவருடைய ஊடக தர்மம் சொல்லி ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காரு. ஆனா தற்போதைய ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருந்தப்போ அவருடைய செயல்பாடு, அவருடைய வேகம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய வேகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே வேகம் அரச குற்றம் சாட்டுவார், காவல்துறை குற்றம் சாட்டுவார், அதே குற்றச்சாட்டுகள் இப்போ இந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும்போது செய்யறாரா? இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப செய்யலன்றீங்க. அது உங்களுக்கு, நான் உங்களுடைய டிசிஷன் விடுறேன் சார். செய்யறாரான்னு கேக்குறேன். சார வேணா சொல்லலாம். நக்கீரன் கோபால் சார் வணக்கம். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க தாராளமா பதில் சொல்லலாம். தம்பி, நானும் உங்க ஊருக்காரன் தான். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு செய்தி தவறான செய்தியா இருந்தா தம்பி நீங்க சொன்ன தகவல் போய், அண்ணன் நான் எப்பவுமே தர்மத்தோட தான் இருக்கேன், நான் எப்பவுமே நடுநிலையோட, ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் குற்றங்களை நான் வெளிக்கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி நீங்க தாராளமா சொல்லலாம். அப்படி ஒருவேளை அண்ணன் நீங்க விவாதத்துக்கு தயாரா இருந்தீங்கன்னா தம்பி அந்த ஒரு நாளுக்காக காத்திருக்க. நன்றி.